ட்ரம்ப் உள்ளபடியே அமைதியும் விரும்பவில்லை, ஒன்றுமில்லை. ஏனென்றால் இதுவரை நடந்த போரில் ட்ரம்புக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி அதை ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கின்றோம் என்பதை தவிர அவர்கள் எதையும் பெறவில்லை. இவர்கள் எதிர்பார்த்தபடி ஈரான் சரணடையவும் இல்லை, இவர்களுடைய அந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள்ளவும் இல்லை. மாறாக ஈரான் விதிக்கக்கூடிய நிபந்தனைகள் இந்த போரினால் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு அவர்கள் நட்டையீடுக்கு அளிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தாக்குதல்களால் நடக்காது என்கிறதற்கான உத்தரவாதத்தை சர்வதேசம் தர வேண்டும் என்று வேறு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதெல்லாம் நடக்க போவதில்லை. இதற்கு மேல் அமெரிக்கா அந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்காசிய நாடுகளில் தனது தளங்களை நிறுவ வேண்டும் என்றால் அது ஈரானை சமாதானப்படுத்தாமல் அங்கே மறுபடியும் காலூன்ற முடியாது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரோஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு கண்டு அதன் மூலம் போரை நிறுத்துவதற்கான முயற்சியில் தான் ஈடுபடுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இதை இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் சற்றொப்ப 50,000 வீரர்கள் கொண்ட ஒரு படையை கொண்டு ஈரானை தரைவழி தாக்குதலுக்கு அவர் தயாரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தரைவழி தாக்குதலை எதிர்பார்த்து ஈரானும் காத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய படைபலம் 1,00,000 வீரர்களுக்கும் மேல். இதுதான் இந்த போரினுடைய ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதற்கான மெய்யான நிலவரம். ட்ரம்ப் உள்ளபடியே அமைதியும் விரும்பவில்லை, ஒன்றுமில்லை. ஏனென்றால் இதுவரை நடந்த போரில் ட்ரம்புக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி அதை ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கின்றோம் என்பதை தவிர அவர்கள் எதையும் பெறவில்லை. மாறாக ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதல்களில் மிகப்பெரிய அளவிற்கு இஸ்ரேலுக்கு உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிலிருந்து புறப்படக்கூடிய விமானங்கள் கூட 10 விழுக்காடு விமானங்கள் தான் வெளிநாடுகளுக்கு செல்கின்றன. அப்படி போகக்கூடிய விமானங்களில் கூட அதிகபட்சமாக 40 பேர் வரைதான் பயணிகள் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி நிபந்தனைகள் விதித்துள்ளது அந்த நாட்டு அரசு. முதல் முறையாக ஐநாவில் போய் கதறி இருக்கிறார்கள். அதையெல்லாம் நேற்று நான் சொல்லியிருந்தேன். எங்க மேல எங்களுடைய மக்கள் மீது குண்டு வீசுகிறார்கள் என்று முதல் முறையாக வரலாற்றில் அவர்கள் இப்பொழுதுதான் புலம்பி இருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இவர்கள் செய்ய விரும்புவது, இவர்கள் எதிர்பார்த்தபடி ஈரான் சரணடையவும் இல்லை, இவர்களுடைய அந்த நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொள்ளவும் இல்லை. மாறாக ஈரான் விதிக்கக்கூடிய நிபந்தனைகள் இந்த போரினால் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு அவர்கள் நட்டையீடுக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமல்லாது எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட தாக்குதல்களால் நடக்காது என்கிறதற்கான உத்தரவாதத்தை சர்வதேசம் தர வேண்டும் என்று வேறு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதெல்லாம் நடக்க போவதில்லை, எதுவும் நடக்க போவதில்லை. நேட்டோ நாடுகள் எதுவும் அதை ஒப்புக்கொள்ளவும் போறதில்லை. ஆனால் ஒரு விடயம் இங்கே நடந்துவிட்டது. இதற்கு மேல் அமெரிக்கா அந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்காசிய நாடுகளில் தனது தளங்களை நிறுவ வேண்டும் என்றால் அது ஈரானை சமாதானப்படுத்தாமல் அங்கே மறுபடியும் காலூன்ற முடியாது. ஏனென்றால் எல்லா இலக்குகளையும் நாங்கள் தாக்குவோம், அமெரிக்காவுடைய இலக்குகள் எதுவா இருந்தாலும் தாக்குவோம், அமெரிக்கர்கள் எங்கே இருந்தாலும் தாக்குவோம் என்று சொல்லி ஈரான் தாக்குதலை தொடுத்து வருகிறது. அங்கே இருக்கக்கூடிய தூதரகங்களின் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி தாக்குதலை நடத்தி வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இன்னும் ஓரிரு வார காலகட்டங்களில் நிச்சயமாக அமெரிக்கா தனது துருப்புக்கள் மிக பெரும் படையுடன் இஸ்ரேலினுடைய துணையுடன் ஈரானுக்குள் அவர்கள் கால் பதிக்க போகிறார்கள். அப்பொழுது இன்னும் கடுமையான ஒரு யுத்தம் அவர்களை எதிர்நோக்க. ஏன் இப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை அவர் செய்ய வேண்டும் ட்ரம்ப் அப்படின்னா, எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஈரானுடைய ஏவுகணைகளை எல்லாம் அழிக்கணும் அப்படின்னோம்னா தரைவழி நடவடிக்கைகள் தான் கிரவுண்ட் ஆபரேஷன்ஸ்.
அவசியம் என்பதை அவர்கள் உணர்ந்து இதை மேற்கொள்ள போகிறார்கள். ஆனால் அதுக்கான எப்படியாப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எதிர் நடவடிக்கை இருக்கும் அப்படின்றது நம்மள எதிர்பார்த்தது தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எதிர் நடவடிக்கை வரும் பொழுது இன்னும் உயிர் சேதம் ஏற்படும், இன்னும் மோசமான ஒரு இழப்புகளை எல்லாம் இஸ்ரேல் சந்திக்க வேண்டியது இருக்கும். அது மட்டுமல்ல, ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் இதெல்லாம் பத்தி பேசும்போது கேட்குறாங்க, ஈரான் உள்ளபடி அடிக்குதா இஸ்ரேலை? உள்ளபடி இஸ்ரேல் பின்வாங்குதா? உள்ளபடி இஸ்ரேலுக்கு இப்படி ஒரு அழிவு ஏற்படுதா? உள்ளபடி இஸ்ரேல் பின்வாங்குதா? அமெரிக்கா பின்வாங்குதா? அப்படின்லாம் பலரும் கேட்குறாங்க. அதுக்கு இந்த ஒரு வீடியோவை பாருங்க. எப்படி இப்படிப்பட்ட ஒரு ஆயுத பலத்தை, ஏவுகணை பலத்தை ஈரான் உருவாக்கியது, யாருடைய துணையுடன் அப்படின்றத பத்தி இந்த சின்ன கிளிப்பிங் விவரிக்குது. அதனால அதை நான் அப்படியே முழுமையா கொடுக்குறேன், அதை நீங்க பாருங்க. என்னன்னா, வடகொரியால இருந்து பல ஏவுகணைகளை வாங்கி இவர்கள் அப்படியே பயன்படுத்தவில்லை, அதை மேம்படுத்தி இருக்கிறார்கள். அதை மேம்படுத்தி இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்றி இருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்கள் அடுத்த கட்ட தாக்குதலுக்கான ஒரு ஏவுகணையை, மிக சக்தி வாய்ந்த ஏவுகணையை, எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஹைப்பர்சானிக் தான். எல்லாம் ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு 6 மடங்கு வேகமாக சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் தான். அது சஜில் ஆக இருந்தாலும் சரி, கத்திஃப் ஏவுகணையா இருந்தாலும் சரி, கொரம்ஷாகர் அப்படின்ற இன்னொரு ஏவுகணையா இருந்தாலும், எல்லாமே பாத்தீங்கன்னா நோடாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வடகொரியால இருந்து வாங்கின அந்த ஏவுகணைகளினுடைய மேம்படுத்தப்பட்ட வடிவங்கள் தான் அப்படின்றத சொல்றாங்க. அதனாலதான் இதை டேக்கிள் பண்ண முடியல இஸ்ரேலால, அமெரிக்காவால அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்பொழுது இது நீண்ட கால ஒரு நடவடிக்கை. அப்படிப்பட்ட ஏவுகணைகள் எல்லாம் அவங்க எப்படி தயாரிச்சிருக்கிறாங்க, எப்படி அதுங்க செயல்படுது அப்படின்ற விடயங்கள் எல்லாம் இந்த ஒரு வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக எதிர்வரும் போர்ல ஈரான் மண்டியிடும் என்று எதிர்பார்த்தால் அது ஒரு தப்பான கணக்காக முடிந்துவிடும். நிச்சயமாக அவர்கள் பலத்த தாக்குதல் நடத்துவார்கள். அதான் ஒன்று சொல்றாங்க, உயிரோடு இருக்கக்கூடிய அலி கொமானியை விட செத்து போன அலி கொமானி தான் ரொம்ப பயங்கரமாக, ரொம்ப ஆபத்தானவர் அப்படின்றத இஸ்ரேல் அமெரிக்காவும் உணர்வார்கள் என்று ஒரு செய்தி புழங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப நேர்த்தியான தீர்வோடு, உறுதியான சர்வதேசத்தினுடைய தலையீட்டோடு ஈரானுடன் ஒரு வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடத்தாமல் இந்த போர் முடிவுக்கு கொண்டு வர முடியாது, அமெரிக்காவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த எண்ணெய் பற்றாக்குறை, அப்புறம் எரிபொருள் பற்றாக்குறை எல்லாம் பொறுத்த வரைக்கும் அடுத்த 3 மாசம் நாமெல்லாம் ஒரு நெருக்கடியான இந்த காலகட்டத்தை எதிர்கொண்டு தான் தீர வேண்டும், வேறு வழி இல்லை. ஏனென்றால் எண்ணெய் வர்த்தகம் மட்டுமல்ல, உற்பத்தி, எண்ணெய் எடுப்பு, இதெல்லாம் கூட பாதிக்கப்பட்டிருக்குது. நான் சொன்னேன் ஏற்கனவே, சவுதி அரேபியாவுடைய அராம்கோ அவங்க எக்ஸ்போர்ட் பண்றதில்ல, உற்பத்தியும் இல்லை. அதே மாதிரி கட்டாரினுடைய அந்த வட நார்த்தன் ஃபீல்டு என்று சொல்லக்கூடிய அந்த இடம், எரிவாயு எடுக்கக்கூடிய இடம், அது பாதிக்கப்பட்டிருக்குது, எரிஞ்சிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் அடுத்த 3 மாதங்கள் எரிபொருள் சிக்கல் மிகப்பெரிய அளவிற்கு விஸ்வரூபம் எடுக்கும். அது இந்தியாவை மிகப்பெரிய அளவு பாதிக்கும். எப்படி எதிர்கொள்ள போகிறது இந்திய அரசு என்று பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.